தவேக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காத ஆளுநரை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், தவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்காத ஆளுநரை கண்டித்து காலையிலேயே ஆளுநர் மாளிகை முன்பாக தவேகாவினர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் சார்பாக தற்போது ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. கடந்த மே 4ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கியிருந்த அந்த கணத்திலிருந்து எதிர்பார்ப்புகள் என்பது பிரதான கட்சிகளிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருந்தது. அதிமுக, திமுக, தவேக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்ட சூழ்நிலையில் தவேகாவை பொறுத்தவரையில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்தது. இருப்பினும் கூட தற்சமயம் ஆட்சியை அமைப்பதற்கான போதிய இடங்கள் இல்லை என்ற காரணத்தினால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. 2க்கு 3 முறை விஜயை பொறுத்தவரையில் நேரடியாக கவர்னர் அவர்களை சந்தித்து தங்கள் பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபித்துக் கொள்கிறோம், எங்களுக்கான வாய்ப்பு அளிங்கள் என்கிற பட்சத்தில் கூட நான் பந்தய குதிரை போல அந்த குதிரை பந்தயத்துக்கு தயாராக இல்லை. அதை காரணத்தினால் உங்களுக்கான பெரும்பான்மை இருக்கிற பட்சத்தில் உடனடியாக காட்டுங்கள், நான் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை வழங்குகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இருப்பினும் கூட நாங்கள் சட்டமன்றத்தில் எங்களது பெரும்பான்மையை நிரூபித்துக் கொள்கிறோம் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் அந்த ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு வழங்கவில்லை என்ற காரணத்தினால் தற்சமயம் நாம் பார்த்தோமானால் காங்கிரஸ் கட்சியினர் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டங்களை, ஆளுநருக்கு எதிரான அந்த கண்டன கோஷங்களையும் தொடர்ந்து எழுப்பி வந்தனர். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தற்சமயம் மதுரை மாவட்டத்திலும் கூட 20க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் மட்டுமின்றி காங்கிரஸ், தவேக கட்சியினர் இருவரும் இணைந்து 20க்கும் மேற்பட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டம் என்பது எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கிற போகிறது, அதே சமயம் ஆளுநருடைய அந்த கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படுமா என்று சொல்லப்படுகிறது. ஆளுநரை பொறுத்தவரையில் மிக தெளிவாக சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் நான் செய்து வருகிறேன், எந்த விதத்திலும் எனக்கு தனிப்பட்ட உரிமைகள் என்பது கிடையாது, சட்டத்தின் முன் செய்ய வேண்டிய விஷயங்களைத்தான் நான் கேட்டு வருகிறேன். பெரும்பான்மையை நிரூபிக்கிற பட்சத்தில் நான் அவர்களது ஆட்சி அமைப்பதற்கான வழிவகை செய்வேன். ஏனென்று சொன்னால் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட கூட்டணி அமைத்தால் நான் அதற்கான வாய்ப்பை வழங்கத்தான் செய்வேனே தவிர எனக்கு வேண்டியது அந்த பெரும்பான்மையை நிரூபித்தாக வேண்டும். பெரும்பான்மையை நிரூபித்தால் மட்டும்தான் தற்சமயம் ஆட்சி அமைப்பதற்கான வழிவகை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. விஜயை பொறுத்தவரையில் தொடர்ந்து போராடி வருகிறார். பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் அவர் என்ன செய்ய போகிறார், அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகள் என்ன, திமுகவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன போன்றவர்களை தொடர்ந்து 2 பிரதான கட்சிகள், அதிமுக, திமுக பிரதான கட்சிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். அதே போல தவேகாவை பொறுத்தவரையும் ஆட்சி அமையுமா என்ற பெரும் எதிர்பார்ப்போடு அவருடைய ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவாணன்.